லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. ஆற்றல் மிகு ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களை, இளைஞர் அணியின் மாநில துணை செயலாளர்களை, மாவட்ட அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களை, சமுதாயத்தின் ஈட்டி முனைகளாக இருக்கக்கூடிய இளைஞரின் தம்பிமார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகளுக்கு மேலாகிடுச்சு. நம்மோட திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1949 ஆண்டு செப்டம்பர் 17 அன்று சென்னை ராபின்சன் பூங்காவில் திரண்டிருந்த அதே கொள்கை உறுதியும் லட்சிய வேட்கையும் லட்சக்கணக்கான இளைஞர்களான உங்ககிட்ட பார்க்கிறப்போ, இந்த இயக்கத்தோட தலைவரா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அஞ்சா நெஞ்சர்களை அருந்தம்பிகளாக பெறும் பேரு பெற்றேன்னு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பெருமைப்பட்டது போல நான் பெருமைப்படுகிறேன். இந்த உணர்வை, உற்சாகத்தை, எழுச்சியை ஏற்படுத்தி தந்திருக்கும் இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு தம்பி உதயநிதி அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணொற்றான் கொள் எனும் சொல்லுன்னு ஐயன் வள்ளுவர் சொன்னபடி அவருடைய செயல்கள், கழக பணிகள், மக்கள் தொண்டு அமைஞ்சிருக்கு. கழகத்திற்கான பணி, மக்களுக்கான பணி ரெண்டிலும் எனக்கு துணையா மட்டும் இல்ல, துணையாக தம்பி உதயநிதி இருக்கிறார். அந்த உழைப்பை பார்த்துத்தான் நானும் பொதுச் செயலாளரும் தலைமை கழக நிர்வாகிகளும் மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு 30 வயசு இருக்கும்போது தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இளைஞரணியை உருவாக்கினாங்க. அவங்க எங்க மேல வச்ச நம்பிக்கைய நாங்க காப்பாத்தின மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு வெற்றி கொடி கட்டும் கொள்கைப்படையா இளைஞரணி செயல்பட்டு வர்றத இந்த சேலம் மாநாடு நாட்டுக்கே சொல்லிடுச்சு. எந்த கும்பனாலும் கழகத்தை வீழ்த்த முடியாது என்ற நம்பிக்கை ஊற்ற மாநாடா இந்த சேலம் இளைஞரணி மாநாடு அமைஞ்சிருக்கு. இப்படி என்ன நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வச்ச இளைஞரணி செயலாளர், மாநில துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், ஒட்டுமொத்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். அடுத்து முக்கியமா இந்த மாநாடு இவ்வளவு பிரம்மாண்டமாக நடைபெற காரணமானவர் நம்மோட முதன்மை செயலாளர் KN நேரு அவர்கள். ஒரே வரியில் சொல்ல வேண்டும்னா, மாநாடு என்றால் நேரு, நேரு என்றால் மாநாடு. மாநாடு நடக்கிற இடத்துல நேரு இருப்பார், நேரு இருக்கிற இடத்துல மாநாடு நடக்கும். ஒரு மாநாட்டை எப்படி நடத்தணும்னு எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரு அவர்களுக்கும் அவரோடு தோல் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட கழக செயலாளர்களான ஆற்றல் மிகு ராஜேந்திரன், சிவலிங்கம், செல்வகணபதி ஆகியோருக்கும், சேலம் மாவட்ட கழகங்களோட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இளைஞரணி என் தாய் வீடு. என்னை வளர்த்த, என்னை உருவாக்கிய இடம்.
நான் இன்று கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோட தலைவராக கடமையாற்றி வர்றதுக்கும் தாய் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் தொண்டாற்றி வருவதற்கும் அடித்தளமிட்டதே இந்த இளைஞரணி தான். அதனால எனக்கு எப்போதும் தனி பாசமும் உரிமையும் உண்டு. 1980 ஜூலை 20 நாள் மதுரை ஜான்சிராணி பூங்காவில இளைஞரணி தொடங்கப்பட்டுச்சு. அன்று முதல் நகரம் கிராமம் எங்கும் கழக கொடியை ஏற்றுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்துவதும் தமிழ்நாட்டை நான் வலம் வந்தேன். மாநாடுகள் நடத்தப்படுகிற பெரும் பேரணிகள் எல்லாம் எங்களுடைய வெண்சீருடைய அணிவகுப்பால பலரையும் அண்ணாந்து பார்க்க வச்சது. போராட்ட களங்களில் இளைஞர்கள் அதிகமாக பங்கெடுத்தாங்க. தேர்தல் பரப்புரைகளில் இளைஞர்கள் சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க. 1980 முதல் கட்சிக்குள் புது ரத்தம் பாய்ச்சியது இளைஞரணி. உழைப்பு உழைப்பு உழைப்பு. தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை பாராட்டினார்னா அந்த உழைப்புக்கு இளைஞரணி தம்பிமார்கள் என்னை உற்சாகம் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவும் நான் சுறுசுறுப்பா இயங்க இன்னொரு முக்கிய காரணம் என்னை சுத்தி இளைஞர்களே இருந்தாங்க. இளைஞர்களால் உருவான போர்க்கருவிதான் இந்த ஸ்டாலின். நான் மட்டும் இல்ல, ஏராளமான தளபதிகளை உருவாக்கின ஈடு இணையற்ற அணிதான் இளைஞரணி. எங்களால உருவாக்கப்பட்ட பலரும் எம்எல்ஏ எம்பிக்களா அமைச்சர்களா மாவட்ட செயலாளர்களா உயர்ந்தாங்க. நாளை அத்தகைய பொறுப்புகளுக்கு நீங்கள் வரலாம், வருவீங்கள. அந்த உயரத்துக்கு உங்க உழைப்பால உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக்குங்க. இளைஞரணி தம்பிமார்களே, நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிற கொள்கை உணர்வு எது தெரியுமா? பல்லாயிரம் ஆண்டு வரலாற்றை கொண்ட நம்முடைய தமிழினத்தின் வரலாற்றை தெரிஞ்சுக்குங்க. நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட திராவிட இயக்கத்தின் கொள்கையும் அதுக்காக போராடின தலைவர்களின் வரலாற்றையும் முழுமையா தெரிஞ்சுக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையா ஆட்சியில் இருக்கு. ஒவ்வொரு முறை ஆட்சியில் இருந்தபோது இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுத்த சாதனைகள், தீட்டிய திட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்குங்க. அப்பதான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கி கொடுத்த சிற்பி நம்ம தமிழின தலைவர் கலைஞர்னு உங்களுக்கு புரியும். அது மட்டுமல்ல, தமிழினத்துக்கு எதிரான நாசகார சக்திகள் இதுவரை எந்த வகையிலெல்லாம் நம்ம தமிழினத்தோட மொழியையும் பண்பாட்டையும் நாசம் செஞ்சதுன்னு உங்களுக்கு புரியும். கொள்கை உணவுதான் கொள்கை உணர்வூட்டும், உங்களை செழுமைப்படுத்தும். உங்கள் மூலமா கழகத்தை தமிழ்நாட்டை வளர்க்கும். இன்றைக்கு காலை முதல் துணை பொதுச் செயலாளர் ராசா உள்ளிட்ட பலரும் பல்வேறு தலைப்புகள்ல பேசினாங்க. இந்த தலைப்புகள் தான் உங்களுக்கு பாட புத்தகங்கள். இந்த தலைப்புகள் கொண்ட புத்தகத்தை அந்த பேச்சாளர்கள் கொண்டே எழுத வையுங்க. உதயநிதி உங்களுக்கு அதை உருவாக்கி தருவார். ஏன்னா ஒரு காலத்தில் கழக மாநாடுகள் 4 நாட்கள் நடக்கும், 3 நாட்கள் நடக்கும். அப்ப எல்லாத்தையும் விரிவா பேச முடியும். ஆனா இப்போ ஒரு நாள் மாநாடு ஆயிடுச்சு. இன்னும் சொன்னா ஒரு காலத்தில் மாநாடு நடத்தினா மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும். ஆனா இப்ப மாநாடு நடத்த சொல்ல வேண்டியதை வீடியோ எடுத்து கழக அமைப்புகளின் சார்பில் சமூக ஊடகங்களில் பதிவிட்டா ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானவங்களுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மோட கொள்கை பரப்புரைய தொய்வில்லாம நீங்க செய்யணும்.
கொள்கை உரம்தான் உங்களுக்கு உரம். கொள்கை உரம்தான் கழகத்திற்கான உரம். 75 ஆண்டுகளாக என் கழகம் இன்னைக்கும் கம்பீரமா நிக்குதுன்னா அதுக்கு நம்ம கொள்கை உரம்தான் காரணம். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, சகோதரத்துவம், மாநில உரிமைகள், மொழிப்பற்று, இனப்பற்று, பெண் உரிமை, ஒடுக்கப்பட்டோர் நலன், எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அடித்தளத்தில் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சீர்திருத்த இயக்கத்தின் கையில் ஆட்சி நடத்த வாய்ப்பு வருமானால் என்னென்ன செய்ய முடியுமோ அவை அத்தனையும் செஞ்சு காட்டியிருக்கோம். தமிழ்நாட்டோட வளத்துக்கும் நலத்துக்கும் காரணமானவர்கள் நாம். இதுக்கு இப்போ ஆபத்து வந்திருக்கு. அந்த ஆபத்தை உணர்ந்து தடுக்கிறதுக்காகத்தான் இளைஞரணி மாநாட்டையே மாநில உரிமை மீட்பு மாநாடா நாம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். நாம பெயர் சூட்டின நம்மோட தமிழ் நிலத்துக்கு ஆபத்து இப்ப வந்திருக்கு. மொழியை அழிச்சு, தமிழ் பண்பாட்டை அழிச்சு, மாநில மதிப்பு அழிச்சு, அதன் மூலம் தமிழினத்தை அழிச்சு நம்மளை அடையாளமற்றவர்களாக ஆக்க பாசிச பாஜக திட்டமிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 10 ஆண்டு கால தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் பாழ்படுத்திய கட்சி அதிமுக. அவங்க அழிவு பெயர்கள் அனைத்தையும் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறார் பழனிசாமி. இப்ப அவங்க ஆடுற உள்ளே வெளியே ஆட்டம் பாஜக போட்டு கொடுத்த நாடகம். பழனிசாமியோட பகல் விஷயத்தை அதிமுக தொண்டர்களே நம்ப தயாராக இல்லை. அதுதான் உண்மை. பாஜக அதிமுக இவங்க 2 பேரோட படுபாதக செயல்களை தடுக்கிறது தான் நம் முன்னால் இருக்கக்கூடிய முக்கிய கடமை. மாநில சுயாட்சி கோரிக்கையை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய கோரிக்கை. மாநிலங்களுக்கு போதுமான அதிகாரங்களை வழங்கிட்டு நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு அதிகாரங்கள் தேவையோ அது மட்டும் ஒன்றிய அரசு வச்சுக்கிட்டா போதும். இதுக்காகத்தான் தலைவர் கலைஞர் ராசமன்னார் குழுவை 1969ஆம் ஆண்டு அமைச்சார். அந்த குழுவின் அறிக்கையை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே விவாதித்து தீர்மானமாக நிறைவேற்றினார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறது கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்த முழக்கம். நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அந்த முழக்கம் இந்தியாவின் முழக்கமா மாறப்போகுது. அமைய இருக்கிற இந்தியா கூட்டணி ஆட்சியானது மாநில உரிமைகளை வழங்குகிற சிறப்பான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தரக்கூடிய முயற்சிகளை கவனம் செலுத்தும். திமுக அரசை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு மாநில உரிமைகள் நான் சொல்லல. மாநிலங்களை ஆளக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தளம்னு எந்த கட்சியாக இருந்தாலும், ஏன் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கும் மாநில சுயாட்சி வேணும்னு தான் எல்லா மாநிலங்களுக்குமான உரிமைக்குமான உரிமையை நாங்க கேட்கிறோம். இது இங்க மட்டும் இல்ல. அண்மையில ஒன்றிய பிரதமர் திருச்சிக்கு வந்தப்போ அவரை மேடையில வச்சுக்கிட்டே சொன்னவன் இந்த ஸ்டாலின். இன்னைக்கு பிரதமராக இருக்கிற அவர் ஒரு காலத்தில் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தவர் தான். ஆனா இன்னைக்கு மாநிலங்கள் மொத்தமா ஒழிச்சு கட்டுற முயற்சியை தான் பிரதமர் வந்ததிலிருந்து மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார். மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டவைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு சட்டங்கள் ஏற்றது. எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் மாநில அரசுகிட்ட ஆலோசனை செய்கிறது இல்ல. எதுக்கும் மாநில முதலமைச்சர்களோட ஆலோசனை கேட்கறது இல்ல. புதிய கல்விக் கொள்கை, நீட், ஜிஎஸ்டி இப்படி மாநிலங்களோட கல்வி நிதி அதிகாரத்தை முற்றிலுமா பறிச்சுட்டாங்க. ஒன்றிய அரசுக்கு பணம் தர ஏடிஎமாக மாநிலங்களை மாத்திட்டாங்க. மிகப்பெரிய இயற்கை பேரிடர் காலத்தில் கூட நமக்காக உதவி செய்யறது இல்ல.
பேசுனாங்களா? சமீபத்தில் வந்த பேரிடருக்கு 37,000 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் ஒரு பைசா வரல. பிரதமர் வந்தார், தருவேன்னார். நிதியமைச்சர் வந்தார், தருவேன்னார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார், தருவேன்னார். உள்துறை அமைச்சரை நம்ம TR பாலு அவர்கள் தலைமையில எம்பிக்கள் எல்லாம் பார்த்தப்போ அவரும் தருவேன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் ஒண்ணு வரல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா திருக்குறளை சொன்னா போதும், பொங்கலை கொண்டாடினா போதும், அயோத்தியில கோயில் கட்டினா போதும், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க. அவங்க நம்மளை இன்னும் புரிஞ்சிக்கல. இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண். மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 2 முறை பிரதமராக இருக்கிறார். 2 முறையும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிரதமராக வாக்களிக்கல. இந்த முறை நிச்சயம் வாக்களிக்க போறது இல்ல. இந்த முறை தமிழ்நாட்டை போலவே இந்தியாவும் செயல்பட போகுது. ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கிறதால என்ன செய்யறாங்க? கட்சிகளை உடைக்கிறது, எம்எல்ஏக்கள் இழுக்கிறது, ஆளுநர்கள் மூலமா குறுக்கு வழியில ஆட்சி நடத்த பார்க்கிறது. சொல்ல போனா பாஜகவுக்கு வேட்டு வைக்க வேற யாரும் வேணாம், ஆளுநர்களே போதும். அவங்க அந்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க. நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அமைக்கும் ஆட்சி ஒற்றை கட்சி ஆட்சியா இருக்காது, சர்வாதிகார ஆட்சியா இருக்காது, கூட்டாட்சியாக இருக்கும். மாநிலங்களை மதிக்கிற ஆட்சியாக இருக்கும். தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கும். இந்தியாவை அனைத்து வகையிலும் முன்னேறக்கூடிய ஆட்சியாக இருக்கும். அதுக்கான பணி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் பணி தொடக்கமா? சேலம் மாநாட்டுக்கு முன்பே 3 குழுக்கள் அமைச்சிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த TR பாலு தலைமையில் ஒரு குழுவும், தேர்தல் அறிக்கையை தயாரிக்க என்னுடைய அருமை தங்கை கனிமொழி தலைமையில் ஒரு குழுவும், தேர்தல் பணிகளை முழுமையாக கண்காணித்து ஒருங்கிணைக்க நேரு, வேலு, பாரதி, தங்கம் தென்னரசு, தம்பி உதயநிதி என 5 பேர் கொண்ட ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. 5 குழுவும் 40 தொகுதிகளிலும் பணியாற்ற உள்ள நிர்வாகிகளை அழைத்து வெற்றிக்கான வியூகத்தை தருவாங்க. அறிக்கை தயாரிக்க குழு முக்கிய நகரங்களுக்கு வந்து முக்கிய நகரங்களுக்கு சென்று மக்கள் கருத்துக்களை கேட்பாங்க. கூட்டணி பற்றியும் யார் வேட்பாளர் பற்றியும் தலைமையின் கையில் விட்டுடுங்க, அதை நாங்க பார்த்துக்கிறோம். வெற்றி பெறுபவரே வேட்பாளர் என்று முன்பே நான் சொல்லி இருக்கிறேன். யார் வேட்பாளர் நீங்க போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். யார் வெற்றி பெற போறாங்களோ அவங்க தான் வேட்பாளர், இது உறுதி. பல்லாயிரக்கணக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள். 40 நமதே, நாடு நமதே என நாளை முதல் புறப்படுங்கள். வருகின்ற 3 மாத காலம் நீங்கள் உழைக்கும் உழைப்பில் தான் இந்தியாவினுடைய அடுத்த 5 ஆண்டு எதிர்காலம் அடங்கியிருக்கு. உங்கள் உழைப்பை முழுமையாக வழங்குங்கள். நம் அனைவரின் ஒற்றை நோக்கம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்பது, இந்தியாவை வெல்வது. இதுதான் சேலம் மண்ணில் நின்று இந்த நாட்டுக்கு நாம் சொல்லும் செய்தி. என் உயிரினும் மேலான இளைஞரணி தம்பிமார்களே, உதயநிதி மட்டுமல்ல, நீங்கள் அனைவருமே என்னுடைய மகன்தான். உங்கள் ஒவ்வொருவரையும் என் மகனாக, கழகத்தின் கொள்கை வாரிசுகளாகத்தான் பார்க்கிறேன். உங்கள் அனைவரையும் இங்கிருந்தபடியே அரவணைத்து அணைத்துக் கொள்கிறேன். உங்களால் நான் இப்போது 1,00,000 பேரின் சக்தியை பெற்றுவிட்டேன்.
சேலத்தில் சூளுரைப்போம், சேர்ந்து எழுவோம், இந்தியா கூட்டணி வெல்லட்டும், அதனை காலம் சொல்லட்டும், நாடும் நமதே, 40 நமதே. நன்றி வணக்கம் என்று சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் பொறுமையாக, மெதுவாக, அமைதியாக, அவசரமில்லாமல் பத்திரமாக அவர்கள் ஊர்களுக்கு, அவர்கள் வீடுகளுக்கு போய் சேர வேண்டும். இந்த செய்தி நாளை காலை எங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும். அதைத்தான் உங்கள் கால் பணிந்து பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சமூக நீதி அடையாளம் மாற்றத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கழக தலைவராகி உங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வரலாற்றில் இடம்பெற்ற இந்த மாபெரும் மாநாட்டில் சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதில் பங்கேற்று பேசியிருந்தார். திமுகவின் கொள்கை, அதிமுக பாஜக மீதான விமர்சனம், மாநிலங்களுக்கான உரிமைகள், மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறுவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து அவர் உரையாற்றினார். அதனை பார்த்தோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.